சுகாதார நிறுவனம் கொரோனா நோயினால் உயிரிழக்கக்கூடியவர்களுடைய உடல்களை இறப்போருடைய குடும்பத்தினர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அதை புதைக்கவும் செய்யலாம் அல்லது தகனமும் செய்யலாம் என்று வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நமது நாடான இந்தியா உள்பட 180 நாடுகளில் கொரோனா நோயினால் உயிரிழக்கக்கூடியவர்களுடைய உடல்கள் அவரவர் மத சடங்குகளின் அடிப்படையில், மத பாரம்பரிய முறையின் அடிப்படையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது அல்லது தகனம் செய்யப்படுகிறது. ஆனால் நமது அண்டை நாடான இலங்கையில் மட்டும் இறப்பவர்களுடைய உடல்கள் அனைத்தும் எரிக்கப்படக்கூடிய, தகனம் செய்யப்படக்கூடிய நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இலங்கையின் மக்கள் தொகை 2,90,00,000. இதில் 90 விழுக்காடினர் சிங்களவர்கள், முஸ்லிம்கள் 9 விழுக்காடு வாழ்கிறார்கள். இலங்கையிலே இன்றைய நிலைமைப்படி 24 பேர் கொரோனாவினாலே உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் 13 பேர் முஸ்லிம்கள் என்று சொல்லி அவர்கள் உடல்கள் அனைத்தும் எரிக்கப்படக்கூடிய கொடுமை நடைபெற்று இருக்கின்றது. இலங்கை அரசியல் சாசன சட்டம் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை மதிப்பதற்கு வழிவகுத்திருக்கின்றது. இலங்கை நாடாளுமன்றத்திலே ஆளுங்கட்சியைச் சேர்ந்த முஸ்லிம் அமைச்சர்கள் உள்பட அனைத்து தரப்பினரும் முஸ்லிம்களுடைய உடல்களை, கிறிஸ்தவர்களுடைய உடல்களை அவர்களுடைய மத அனுசாரம் வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து இலங்கை அரசு நிராகரித்து வருகிறது. இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ICCPR 18 மற்றும் 21வது பிரிவு மிக தெளிவாக மத உரிமைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது. இதையெல்லாம் மறுக்கக்கூடிய வகையில் இலங்கையில முஸ்லிம்களுடைய உடல்களையும் கிறிஸ்தவர்களுடைய உடல்களையும் எரிக்கக்கூடிய அந்த விதிமுறையை இலங்கை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இலங்கை அதிபருக்கு சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரக அதிகாரி மூலம் ஒரு மனுவையும் அனுப்பவிருக்கின்றோம். முழுக்க இனவெறியினுடைய அடிப்படையில், சிறுபான்மை மக்கள் மீது கொண்ட துவேஷத்தினுடைய அடிப்படையில் முஸ்லிம்களுடைய உடல்களையும் கிறிஸ்தவர்களுடைய உடல்களையும் கொரோனாவால் இறக்கக்கூடியவர்களுடைய உடல்களை எரிக்கக்கூடிய அந்த வழிமுறையை இலங்கை அரசு கைவிட வேண்டும். இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம். தொடர்ந்தால் மேலும் நாங்கள் தீவிரமாக இந்த போராட்டத்தில் ஈடுபடும். ஆமா, இப்போ இலங்கை துணை தூதரகம் மோடி இருக்கு, ஆனால் மின்னஞ்சல் மூலமாக ஹலோ பின்னாடி உள்ள ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் உணர்வுகளை காட்டினா முன்னாடி வரணும். சும்மா பின்னாடி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம், எதிர்த்து வந்திருக்கோம். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இப்பொழுது சகோதரர் அப்துல் காதர் அவர்கள் கண்டனம் கோஷம். ஓங்க செல்வம், உறக்க செல்வம், செல்வம், உறக்க செல்வம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஓங்குகவே, 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 நீங்குகவே, நீங்குகவே, நீங்குகவே.
இனவரி கொடுமை நீங்குக. போராட்டம் போராட்டம் தமுமுகவின் போராட்டம். இனவரி கொண்ட இலங்கை அரசு தட்டி கேட்கும் போராட்டம். அடுத்தபடியாக தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் குன்னங்குடி ஆரம் அனிபாத் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புமாகிய வல்ல இறைவனுடைய பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். உலக சுகாதார நிறுவனத்தின் வழிகாட்டுதலை மீறி கொரோனாவால் மரணமடைந்திடும் முஸ்லிம்களை எரிக்கும் இலங்கை அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தலைவர் முனைவர் பேரத்திர் ஐயா அவர்களே, கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே, ஊடகத்துறை நண்பர்களே, பாதுகாப்பு இருக்கக்கூடிய சீருடை பணியாளர்களே, நாம் அனைவர்கள் மீது வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாக பிரார்த்தனை செய்கின்றேன். உலகம் முழுவதும் மனித இனத்தை அச்சுறுத்தக்கூடிய இந்த கொடிய கொரோனா உலகத்தை விட்டே போவதற்காக வல்ல இறைவனிடம் நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். மலேசியாவை அச்சுறுத்திக் கொண்டிருந்தது, அங்கே குறைந்து விட்டது. இலங்கையிலே அதிகரித்துள்ளன. அங்கே 400 காவல்துறையினர்கள் உட்பட 20,000 பேர்களுக்கு கொரோனா வந்திருக்கின்றதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. அதே நேரத்தில் இந்த கொரோனாவிலே மரணம் அடையக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை நல்லடக்கம் செய்வதுதான் உலக அளவிலே வகுக்கப்பட்ட நெறிமுறையாகும். அதுதான் வழிமுறை. ஆனால் அதற்கு முரண்பாடாக இலங்கை அரசு கொரோனாவிலே மரணமடையக்கூடிய அல்லது கொரோனா இல்லாமல் ஏதாவதுமா நோயும் பட்டு மரணமடையக்கூடியவர்களை கூட கொரோனாவால் மரணமடைந்தார்கள் என்று இலங்கையிலே குறிப்பாக இலங்கை அரசு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எரிப்பது மனித உரிமை மீறலாகும். இது போன்ற செயலை ஐநா மன்றம் 2 தினங்களுக்கு முன்பாக எச்சரிக்கை செய்திருக்கின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். நேற்று இரவு முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களிடம் கேட்கின்ற பொழுது அந்த ஊடகத்துறை நண்பர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு நோய் வந்து கொரோனாவுக்காக நாங்கள் பயப்படவில்லை, அது மரணத்துக்கு பயப்படவில்லை, நான் மரணமடைந்து எரிப்பது வேதனையாக இருக்கின்றது, இதை பாதுகாக்க வேண்டும் என்று இவர்களிடம் பிரார்த்தனை செய்து வருகின்றார்கள். எனவே இலங்கை அரசுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இங்கே உள்ள துணை தூதர் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கையிலே நடைபெறக்கூடிய இந்த அநியாயத்தை, இந்த அடக்குமுறையை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு இஸ்லாமியர் மரணித்து விட்டால் அவரை குளிப்பாட்டி ஆடைகள் பற்றி இறுதி தொழுகை மரண தொழுகை நடத்துவதுதான் அதன் பிறகு அடக்கம் செய்வது வழிமுறையாகும். ஆனால் அதற்கு முரண்பாடாக இலங்கை அரசு உடனடியாக நீங்கள் இந்த பணியை நிறுத்த வேண்டும். ஆனால் இலங்கையில் சுகாதாரத்துறை அமைச்சர் உட்பட எல்லோர்களும் சொல்கின்றார்கள், நாங்கள் சொந்த ஆய்வு எப்ப ஒட்டுமொத்த மக்களும் அழிந்த பிறகா. எனவே இலங்கை துணை தூதரகம் எங்கள் அருகில் இருக்கக்கூடிய துணை தூதரகத்தின் மூலமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்கள் அந்த எரிக்கக்கூடிய பணியை, முஸ்லிம்களுடைய பிரேதங்களை எரிக்கக்கூடிய பணிகளை, கிறிஸ்தவனுடைய பிரேதங்களை எரிக்கக்கூடிய பணிகளை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். இறுதியாக நம்மளுடைய தலைவர் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்வார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று சென்னை மாநகரில் உள்ள இலங்கை அரசினுடைய துணை தூதரகத்திற்கு முன்னால் அருகிலே WHO என்ற உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு முரணாக இலங்கையிலே கொரோனா என்ற கொடும் நோயினால்
பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய உடல்களை தகனம் செய்யக்கூடிய இலங்கை அரசை கண்டித்து இந்த அடையாளத்தை நடத்துகின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் அருமை சகோதரர் குணங்குடி ஆரம் அனீஃப் அவர்களே, மாநில செயலாளர் அருமை சகோதரர் சிவகாசி முஸ்தபா அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற அருமை சகோதரர்களே, காவல்துறை அன்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழிபடுத்தும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொரோனா உலகையே ஆடி படைக்கின்றது. கடந்த மார்ச் மாதம் உலகில் கொரோனாவினால் பாதிக்கப்படாத நாடுகளே இல்லை என்ற அளவுக்கு இந்த கொரோனா தொற்று உலகத்தின் அனைத்து நாடுகளையும் பாதித்திருக்கின்றது. உலகத்திலேயே இந்த கொரோனா தொற்றினால் இறக்கக்கூடியவர்களுடைய உடல்களை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகளை WHO என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. இன்று நாம் ஒரு போராட்டத்தில் பங்கு கொள்ளும் போது முகக்கவசம் அணிகின்றோம் என்றால், சமூக இடைவெளியை பின்பற்றுகின்றோம் என்றால், இவையெல்லாம் WHO என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் நமக்கு தந்திருக்கக்கூடிய வழிகாட்டுதலினுடைய அடிப்படையில் தான் இந்த நெறிமுறைகளை பின்பற்றுகின்றோம். இதே அடிப்படையிலேதான் கொரோனாவினால் இறப்பவர்களுடைய உடல்களை எப்படி